இந்த அறிவை உங்க ஆத்மா உணர வேண்டும் என்றால் எப்படி ஒரு உண்மையான சூழ்நிலையில ரெட் லைட் போடும்போது உங்க காலை பிரேக் பிடிச்சு நிக்கீங்களோ அதே மாதிரி ஆண்டவர் தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது உங்க வாழ்க்கையில நன்மை செய்யணும், தவறு செய்யக்கூடாது என்பதை நீங்க உணரணும். கணவன் மனைவிக்குள் அந்யுன்யம் காணப்படணும், கணவி மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும். கணவன் மனைவி ஒரு 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 சரீரம் ஆண்டவர் சொல்றாங்க. போய் சொல்லக்கூடாது, பொறாமை எடுக்கக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, களவு செய்யக்கூடாது. அவன் அபிஷேகத்தை பாரு, இவன் அபிஷேகத்தை பாரு. நான் பெரிய ஜெபம் பண்றேன் 8 மணி நேரம், நான் 6 மணி நேரம் ஜெபம் பண்றேன், எனக்கு இல்லாத வல்லமையா? அவ போய் சொல்றா. இந்த எல்லா விஷயங்களும் ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயம். இதெல்லாம் செய்யாம நீங்க ஆத்துமா சொன்ன விஷயத்தை பைபிள் இங்க சொல்லப்படுற வசனங்களை நீங்க கேட்டு போனீங்கன்னா அது அறிவு, அதன்படி வாழ்ந்தீங்கன்னா அதுதான் ஆத்துமா. அது தேவன் ஜீவனுள்ள ஆத்துமாவை மாத்துவாங்க. அல்லேலூயா.